சிறார் குற்றங்களில் தமிழ்நாடு 4ஆம் இடத்தில் உள்ளதாகவும் 18 வயதிற்குட்பட்ட சிறார்களில் 6 முதல் 7% பேர் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கம் வேகமாக பரவி இளம் தலைமுறையை சீரழித்து வருவதும் 16.4% இளம் வயதினர் குற்ற செயல்களில் ஈடுபடுவதும் சமூக கட்டமைப்பையே கலங்க வைத்துள்ளது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் மதுபானம், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருப்பது திராவிட மாடல் ஆட்சியின் சீரழிந்த நிர்வாகத்தையும் விழிப்புணர்வற்ற அணுகுமுறையையும் காட்டுகிறது. இந்த நிலை தொடர்ந்தால் இந்தியாவிலேயே கவலைக்கிடமான மாநிலமாக தமிழகம் மாறிவிடும் நாள் வெகு தொலைவில் இல்லை என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதை மருந்துகளை பயன்படுத்துவதால் இத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும், போதைப் பொருளை கட்டுப்படுத்தினால் மட்டுமே குற்றங்களை குறைக்க முடியும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை முற்றிலும் அழிக்க திராவிட மாடல் அரசு முன்வர வேண்டும் என்று தெரிவித்துள்ள பொதுமக்கள், இல்லை என்றால் இந்த சீரழிவு ஒரு தலைமுறையை முழுமையாக அழிக்கும் என வேதனை தெரிவித்திருக்கின்றனர்.